So hello guys, welcome back to my YouTube channel Delhi Thamilan. So இப்போ டெல்லியோட குளிர் பார்க்குறீங்களா? நான் இங்கே பாருங்கள், என் வீடு பக்கத்தில் செம்ம குளிராக இருக்குது, ஃபுல்லாக பனியாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியோட டே 2. டே 1 தான் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டேன். டே 2ல் வந்து டைம்க்கு எந்திரிச்சிட்டேன். கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறேன். கேலரி டெஃபிசிட்னால் ஃபுட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு வெயிட் கொஞ்சம் லாஸ் பண்ணணும்ல. ஸோ மெயின்லி பார்த்தா ஓவரால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன வேணும்னா என்னோடய டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். லேசினஸாக இருக்கக்கூடாது, ப்ரொக்ராஸ்டினேஷனாக இருக்கக்கூடாது, தூங்கிட்டே இருக்கணும், வேலை பண்ணக்கூடாது. அதெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்கணும். மெயின் எனக்கு மோட்டிவ் இது தான். கம்மியாக சாப்பிடணும், வெயிட் லாஸ் பண்ணணும், படிக்கணும், வேலையை நல்லா பார்க்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எப்படின்னாக்கா வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், படிக்க மாட்டேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், ஓவர் ஈட்டிங்கிட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படின்னாக்கா நம்ம ஸ்கூலில் எப்படி டிசிப்ளினாக இருக்கும், ஸ்கூலில் காலையில் வெளியே எழுந்திரிச்சிட்டு நம்ம ஸ்கூல் போயிட்டு ஒரு நல்லா டயட் எடுத்துகிட்டு படிப்போம், நல்லா வேலை வேறு பார்ப்போம். அதே மாதிரி திரும்பி அது டிசிப்ளின் லைஃப் மட்டும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னோடய ஓவரால் மோட்டிவ். டே 1 வந்து நான் சொன்னேன்ல, டே 1 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எதுக்காகனா அப்படியே பாதி நாள் தூங்கிட்டே போயிடுச்சு, ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணல, ஓவராக சாப்பிட்டேன், படிக்கலை. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம மிஸ்டேக் பண்ணால் தானே அது சரி பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணுறது திரும்பி அதே மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இப்போ டெல்லி பாருங்கள், டெல்லியோட கிளைமேட் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஸோ காலையில் வெளியே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பச்சை தண்ணியில் குளித்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. லைக் ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ஸோ இப்போ வந்து வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போய் நல்லா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்டடி, ஆஃபீஸில் கூட டைம் கிடச்சா ஆஃபீஸில் கூட படிப்பேன் அப்பப்போ டைம் கிடச்சா. ஸோ இப்போ எனக்கு டியூட்டி கிடையாது, இப்போ டூர் தான் ஒன்றும் இல்லைன்னு. ஸோ ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு அங்கேயே ஆஃபீஸ்லேயே படிப்பேன். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோடய மினி வ்ளாக் மாதிரி இன்னைக்குள்ள டே ஸ்கெடியூல். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். டெல்லினா எங்கள் வீடு ஏரியா வந்து வீடு பக்கத்தில் இப்படி தான் ஃப்ரீயாக காற்று சூப்பராக வருது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. மெயின் வந்து என்னன்னாக்கா அப்பப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல, கன்சிஸ்டன்சி. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னாக்கா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் அது ட்ரை பண்ணுறேன். அப்பப்போ வந்து ஒரு கேப் வந்துடும், ஒரு வீடியோ எடுக்க முடியாதுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு. எல்லா வீடியோ போடுவேன். டெல்லியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே ஒரு புது இடத்துக்கு போனால் அது எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ கனெக்டாக இருங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மெயின்லி வந்து நான் இது சேனலில் என்னோடய வீடியோ எதுக்காக போடுறேன்னாக்கா, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். லைக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கும் இருக்கலாம், கேமராவில் எப்படி பேசுகிறதோ. அதுக்கப்புறம் என்னோடய தமிழ், ஆக்சுவலி நான் தமிழ் பேசி ஒரு 1.5 இயர் தான் ஆகுது. இது முன்னுக்கு வந்து எனக்கு தமிழ் புரியும், ஆனால் பேச தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா, ஸோ ட்ராவல் ஒர்க் பண்ணி அப்படி தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணுவேன். மெயின் வந்து நான் பேசுகிறது எல்லாம் வந்து ஸ்பீக்கிங்கில் தானே. ஸோ இங்கிலீஷ் இருந்தாலும் நம்ம ஸ்பீக் பண்ணணும், தமிழ் இருந்தாலும் நம்ம ஸ்பீக் பண்ணணும், இப்போ பேசணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தமிழ் வந்து நார்த் இந்தியன் ஆக்சன்ட் மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் ஒரு ஹிந்தி பையன் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டு பேசுவான் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன்னா, இல்லை 2 days கேப் விட்டுட்டு ஒரு வீடியோ போடுறேன்னாக்கா, ஸோ அதில் வந்து என்னோடய க்ரோத் நான் உங்களுக்கு காமிக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம், நான் வந்து ஒரு வீடியோ போட்டால் என்னோடய ஜேர்னி பார்க்குறாங்க,
என்னோட அது க்ரோத் பார்க்குறாங்க. அது க்ரோத் வந்து இந்த வீடியோவில் தெரியணும், ஒரு வீடியோவில் தெரியணும். ஸோ அதனால் இது டிசிஷன் நான் எடுத்திருக்கேன் 2026. ஸோ என்ன விஷயம் இருந்தாலும் எதுவும் நாம் லைக் என் லைஃப்பில் என்ன நடக்குதோ, என்ன நான் இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாமே இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்பப்போ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து லாஸ்ட்டில் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான். ஸோ இப்போ நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகிறேன். என்னோடய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி, கேபிட்டல் கேப்ஸ் நார்த் இந்தியன் ட்ராவல் ஏஜென்சி. அதில் தான் நான் வேலை பார்க்குறேன். ஆஸ் அ டூர் மேனேஜராக, ட்ராவல் ஸ்காட் அண்ட் டூர் கைடாக வேலை பார்ப்பேன். லாங்குவேஜ் கைட், ட்ரான்ஸ்லேட்டர் எல்லாமே பார்ப்பேன். அதே கூட நான் என்னோடய டிகிரி கூட என்னோடய டிகிரி வந்து ஆக்சுவலி பெண்டிங்கில் இருக்குது. லாஸ்ட் இயரில் இருக்கேன். லாஸ்ட் இயரோட ப்ரொஜெக்ட், அசைன்மெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ரோடு வந்துருச்சு. ஸோ ரோடு க்ரோஸ் பண்ணிட்டேன், மெயின் ரோடுக்கு வந்துட்டேன்ல, ரோடு க்ரோஸ் பண்ணிட்டேன். ஐ ஹோப் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். மைக் போடல, ஸோ ஃபோன் கேமராலே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா ட்ரைவிங் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதே கூட என்னோடய அகாடமிக்ஸ், அகாடமிக்ஸில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. நான் ஃபைனல் இயரில் இருக்கும்போது எனக்கு செமஸ்டர்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்ஸு, ப்ரொஜெக்டு, அசைன்மெண்ட்ஸு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் மூலியமாக எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். எல்லாமே எல்லாம் சரி பண்ணுற மாதிரி, சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலி. என்னன்னாக்கா நான் டிகிரி வாங்கலைனாக்கா எனக்கு பாதி வேலை அப்படியே நின்றுடும். ஸோ இது எல்லாமே நான் சரி பண்ணி அதை அப்டேட் இந்த வீடியோ, இந்த சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் காமிப்பேன். ஸோ இதோட மெயின் பர்பஸே இது தான். என்னோடய சேனலோட பர்பஸே இது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோடய எல்லா பெண்டிங் வேலை, அது ஸ்டடி வைஸும் இருக்கலாம், வேலை வைஸும் இருக்கும், வேலையும் இருக்கலாம், என்னோட ஹெல்த் இருக்கலாம், ஃபைனான்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ திரும்பி ஆக்டிவ் பண்ணி இதெல்லாம் வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ ஆஃபீஸ் வந்துட்டேன். உங்களுக்கு என்னோடய ஆஃபீஸ் காமிக்கிறேன். என்னோடய ஆஃபீஸோட பார்க்கிங் இதுதான். இது நம்ம கம்பெனி வண்டியெலாம் நிற்கிது. இதுதான் நம்மளோட ஆஃபீஸோட பார்க்கிங். ஸ்கூட்டி இங்கே நிப்பாட்டிடுவோம். இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, அதனால் ஹெல்மெட் போடல. ஹேர் ஸ்டைலும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்ன வேலை பார்க்குறேன்னாக்கா, நம்ம டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது, நம்ம டூர் பேக்கேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம். அதே கூட நம்ம குரூப் டூர்ஸ்லாம் இருந்தால் அதில் வந்து நான் ஆஸ் அ கைடு, ஆஸ் அ டூர் மேனேஜர், ட்ராவல்ஸ் கோட்டாக வேலை பார்க்குறேன். ஸோ அந்த குரூப் எல்லாம் நான் மேனேஜ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எல்லாம் நிற்கிது, கேபிட்டல் கேப்ஸ், நம்ம நார்த் இந்தியன் ட்ராவல் ஏஜென்சி. ஆனால் இதோட ஸ்பெஷலிட்டி என்னன்னாக்கா, இங்கே வந்து எல்லா ஸ்டாஃப் வந்து தமிழாக இருக்கிறாங்க. ஓனர் இருந்தால் கூட ஓனர் தமிழ், ஸ்டாஃப் தமிழ், டிரைவர்ஸ் எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க. கைடு இருந்தாலும் தமிழ் தான் பேசுவாங்க. ஆஃபீஸ் வந்துட்டோம்.
இதுதான் என்னோடய ஆஃபீஸ். ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் வந்து டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ அப்பப்போ வருவாங்க. நான் டியூட்டிலேருந்து ஃப்ரீயாக இருந்தால் அப்பப்போ நான் ஆஃபீஸில் வந்து உட்காருவேன். ஆஃபீஸில் வந்து நம்ம ப்ரமோஷன் வேலை, சோஷியல் மீடியா ஹேண்டலிங், இது எல்லாமே நான் பார்க்குவேன். ஸோ இதுதான் என்னோடய சீட். அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் கிடையாது, சின்ன ஆஃபீஸ் தான். யா இது என்னோட லேப்டாப் பேக். இதில் வந்து நான் என்னோடய மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். அதே கூட என்னோடய வீடியோ எடிட்டிங் சில டைம்ஸ் ஃபோனில் பண்ண முடியலனாக்கா இந்த லேப்டாப்பில் நான் என்னோடய எடிட்டிங் பண்ணுவேன். நான் சொன்னேன்ல என்னோடய அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நான் அப்புறம் ஸோ அப்போது ஒன்று ஒன்றா இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அது கூட என்னோடய டயட் கொஞ்சம் ப்ரோட்டீன் கையில் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே கூட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஐ நோ வெரி வெல் இங்கிலீஷ், பட் கொஞ்சம் இங்கிலீஷும் தெரியும், பேச தெரியும். ஸோ இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புக் படித்தா கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து வித்தவுட் மைக் தான் பேசுகிறேன். ஸோ ஐ ஹோப் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு நல்லா வழங்கும். 1,000,000,000,000,000,000,000 zillion cotillion times later. ஸோ வேலை முடிச்சாச்சு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி என்னன்னாக்கா குளிர் டைமில் வந்து லைக் வின்டர் சீசனில் வந்து டைம் அவ்வளோ தெரியாது. ஏன்னா வந்து இங்கே இருட்டு வந்து சீக்கிரமாக இருட்டாயிரும். ஸோ ரோடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி என்னோடய வீடு, 3-4 கிலோமீட்டர் சம்திங். ஸோ அப்படியே ப்ளாகிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண மாட்டோம். அவ்வளோ சீக்கிரம்லாம் வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம். ஸோ வியூ பாருங்க, டெல்லியோட வியூ. ரோடெல்லாம் காலியாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போய் ஒரு சுட டீ சாப்பிட்டு தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம நண்பன் பார்ப்போம். 2 மாதம் ஆயிடுச்சு, கணக்குப்படி பார்த்தா ஒரு வருஷம் கூட சொல்லலாம். ஏன்னா 2020 பார்த்து, ஸோ கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வருஷம் கூட சொல்லலாம். ஏன்னா 2025 தானே பார்த்தோம். இப்போது 26 நடக்குதுல்ல. ஒரு ஐயப்பா சபரிமலை போகிற மீனுக்கு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். ஸோ இன்றைக்கி போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்துட்டு அவங்கள இந்த ப்ளாகில் காமிக்கிறேன். ஆக்சுவலி அவங்க எல்லாருமே வந்து ஹிந்திக்காரங்க தான். அவங்களுக்கு தமிழ் புரியாது, கொஞ்சம் தான் புரியும். எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க, பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்கள். ஒன்றுனா வந்து எப்படின்னாக்கா சவுத் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் தான். ஒருத்தர் வந்து நேபாளி, ஒருத்தர் வந்து எம்பி மத்திய பிரதேஷில் இருக்கிறான் எம்பி, ஒருத்தர் வந்து யூபிக்காரன், ஒருத்தர் வந்து பஞ்சாபி. ஸோ மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சவுத் இந்தியன்ஸில் பார்த்தா சவுத் இந்தியன்ஸில் நான் குரூப்பில் போவேன்ல, டூர்ஸில் போவேன்ல, அப்போ சவுத் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க, சந்திப்போம். ஆனால் என் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து லைக் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்க எல்லோரும் மோஸ்ட்லி. ஸோ இன்னைக்கு டே 2 பர்ஃபெக்டாக போயிடுச்சு. எதுவுமே ஒரு அது கிடையாது. என்னன்னாக்கா நான் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டே 1 வந்து எதுக்காக என்னோட ஃபெயில் ஆனிச்சுன்னா, நான் வந்து
லைக் என்னோட பாடி வந்து அவ்வளோ யூஸ் டு கிடையாது. திடீர்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு சடன் சேஞ்ச் பண்ணால் அது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடும். எப்படின்னாக்கா இப்போ வந்து எனக்கு வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறது பழகும், அது ஓகே. ஆனால் இது ஃபுட் கண்ட்ரோல், அது கிரேவிங் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து நான் ப்ரோட்டீன் இன்டேக் சரியாக இருக்கணும், நான் ப்ராப்பர் கேலரி டெஃபிசிட்டில் வரணும், நான் வந்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், அந்த மாதிரி டோட்டலாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு லைஃப். ஸோ பாடி ஒத்துக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன பண்ணேன்னாக்கா ஃபுட் ஓவர் ஈட்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ கூட ஓவராக ஒன்றும் சாப்பிடல, லைட்டாக தான் சாப்பிட்டேன், ஒரு சப்பாத்தி டால் அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படித்தேன், ஆஃபீஸ் வேலை பார்த்தேன். தென் இதுக்கப்புறம் டைமுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ வீட்டுக்கு போய் ஒர்க் அவுட் கூட அவ்வளோ பண்ணல, லைட்டாக தான் பண்ணேன், பாடி ஸ்ட்ரெச்சிங், யோகா அந்த மாதிரி பண்ணேன். ஸோ மேபி இப்போ ஃப்ரெண்ட்ஸு போய் பார்ப்பேன்ல, ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் வாக் பண்ணேன்னா அப்படியே என்னோட ஸ்டெப்ஸ் கூட கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா லைக் கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வந்து யூஸ் டு பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வந்து யூஸ் டு பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ டிராஃபிக் ஓவர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் பேசுவோம். பை. ये शाम मस्तानी मदहोश किए जहां என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். ஸோ இவங்க தான் மிஸ்டர் ராமி ஜோசப் அண்ட் ரோஷன். இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, இவங்கெல்லாம் ஹிந்தியில் பேசுவாங்க. அது வந்து हाय सर, हेलो गाइस. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இவங்களே चलना ऐसे बात करते चलेंगे. रोड से चलते हैं. नहीं यार, रोड में लोग देख, रोड पे देखिए. हाँ यार, सुंदर बन जाऊंगा, सुंदर सुंदर बन जा, सुंदर बन जा. ओए छोड़ो उसको, ये भी दिखाना. रिकॉर्ड कर रहा हूँ सब. क्या यार, इसको तो किडनैप कर, छोड़ना.